Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நான் வந்து ஒரு 1 மந்த்தாக வீடியோஸ் எதுவுமே போடலை. நிறைய என்னோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் நீங்கள் வீடியோ போடலை அப்படின்னு. எனக்கு வந்து ஹவுஸ் ஷிஃப்டிங் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால என்னால் நிறைய கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோஸ் எதுவுமே போட முடியல. தென் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸாக யூடியூப்லேயும் கேட்டிருந்தீங்க, மெஷின் வீடியோஸ் போடுங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. எல்லாமே வந்து இனிமேல் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் போட ரெடியாக இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம டிசைனர் ஸ்டுடியோவில் இருக்கோம். இவங்க வந்து எங்கள் அண்ணி மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ஃபேஷன் டிசைனர், அப்புறம் வந்து பியூட்டிஷியனும் கூட. அவங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பராக ஸ்டிச் பண்ணுவாங்க, பியூட்டிஷியன் ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க. மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. என் ஹஸ்பண்டோட அக்கா, என் பொண்ணு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இவங்களை பற்றி நான் இன்னைக்கு உங்கள் வீடியோவில் வந்து நிறைய இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னென்னா அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். அந்த ட்ரெஸ் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டோட ப்ராஜெக்ட் ஒர்க்கு. ஸ்டூடெண்ட் வந்து என் பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, எல்சா ட்ரெஸ்ஸு. ஸோ Frozen 2 ஸ்டோரியில் வர்ற கேரக்டரோட ட்ரெஸ்ஸு. அது அப்படியே வந்து என் ஸ்டூடெண்ட் வந்து என் பொண்ணுக்காக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பேர் வந்து நான் சொல்லணும். அவங்க பேர் வந்து அருணா. சென்னையிலேருந்து புரசைவாக்கம்லேருந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க கரெக்டாக அந்த லாக்டவுன் டைமில் மார்ச் அந்த டைமில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பண்ணது எல்லாமே ஆன்லைனில் சூப்பராக பண்ணாங்க. ஃபேஷன் டிசைனிங், ஆரி ஒர்க் ரெண்டுமே எடுத்து சூப்பராக பண்ணாங்க. சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி 2 கோர்ஸுமே முடிச்சிட்டாங்க. இது அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கு. ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது பயங்கர கிராண்டாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸு. அப்படியே Frozen 2 எல்சா மாதிரியே வந்து இந்த ட்ரெஸ் இருக்கு. பாருங்க, ஃபுல்லுமே மெட்டீரியல் செலக்ட் பண்ணதா இருக்கட்டும், அவங்க ஸ்டிச் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கர கிராண்டா சூப்பரா பெர்ஃபெக்டா சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ் பாருங்க, இதுல ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அருணா பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்ல உள்ள மெட்டீரியல் வந்து நெட்டட் மெட்டீரியல்லே வந்து ஒரு டிசைனர் மெட்டீரியல் மாதிரி வருது. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டின்ல அந்த ஃப்ரோசன் கேரக்டரோட கலர் இதுதான். அந்த ட்ரெஸ் கலர் வந்து இது அப்படியே சேம் கலர் அப்படியே மேட்ச் பண்ணியிருக்காங்க. தென் இன்னொரு நெட் ஃபேப்ரிக் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ல போட்டிருக்காங்கல்ல, வெறும் பிளைன் நெட் இல்லாமல் அந்த நெட்லேயே வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி டிசைன் இருக்கு. அந்த பட்டர்ஃப்ளை மேலேயே ஒரு பீட்ஸ் ஒன்று அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதில் இவங்க ஸ்டிச் பண்ணதே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு பயங்கரமாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அனார்கலி டைப்பு, மேலே வந்து இந்த மாதிரி யோக் டைப் மாதிரி மேலே நெட் மட்டும் வர மாதிரி, இங்கே கீழே வந்து அந்த டிசைனர் ஃபேப்ரிக் வர மாதிரி இருக்கு. தென் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரோசன் ஸ்டோரியில் வர மாதிரி இந்த மெட்டீரியலே வந்து இந்த நெட் மெட்டீரியலே வந்து ஃபுல்லாக ஃப்ளேராக என் பொண்ணு சைஸ்க்கு இல்லாமல் அதுக்கு கீழே ஃபுல்லும் வந்து தரையை பறிச்சிட்டு வர மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ் போட்டோடனே என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்து கேட்டுட்டு இருந்த ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ அதே ட்ரெஸ் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதை வச்சு நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட்டே ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தஸ் எவ்வளோ ஹாப்பி? ரொம்ப ஹாப்பி. சொல்லுங்க அருணா ஆண்டி தேங்க்யூ. அருணா ஆண்டி தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு வந்து என்னோட டிசைனர் ஸ்டுடியோல என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணி டெலிவரி கொடுக்கக்கூடிய பிளவுசஸ் இங்கே வச்சிருக்கேன். இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டான ஒரு பிளவுஸ். ஆரி ஒர்க் மட்டும் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஸ்டிச்சிங் முடியல. ஸோ ஒர்க் மட்டும் எந்த மாதிரி முடிச்சிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். பார்த்துங்க, ரொம்ப கிராண்ட் டிசைன். இது ஆக்சுவலாக பிளவுஸோட பேக் நெக்கு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி வந்து இதே சேம் ஒர்க்கு ஸ்லீவோட ஒர்க்கு நம்ம நிறைய பிளவுஸில் பண்ணியிருக்கோம். பட் இந்த பிளவுஸில் வரக்கூடிய பேக் நெக் ஒர்க் வந்து எதுலேயும் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை, நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எனக்கு சொன்னாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி. எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு பேப்பரில் வந்து ட்ரா பண்ணி எழுதி எனக்கு இந்த இடத்துல பீட்ஸ் வேணும், இந்த இடத்துல ஸ்டோன் வேணும் அப்படின்லாம் ரொம்ப தெளிவாக இந்த மாதிரி டயக்ராமே பிக்சரே வரைஞ்சி காமிச்சு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நான் பண்ணிட்டேன். இந்த ஒர்க்கு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப பார்க்குறக்கே சூப்பராக இருந்தது பேக் ஒர்க்கு. ஸோ இதே மாதிரி பாருங்க, ஸ்லீவோட ஒர்க்கு. இது ஒரு ஸ்லீவ்ல வந்து ஃபுல்லும் வந்து செக்குடு டிசைன். இந்த டிசைன் ஆல்ரெடி வந்து என்னோட யூடியூப்ல வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த சேம் டிசைன் பார்த்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் இதே டிசைன் வேணும்னு ஆர்டர் பண்ணாங்க. நான் இந்த மந்த்ல மட்டுமே இதே சேம் டிசைன் ஒரு 20 பிளவுஸாவது பண்ணியிருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு எல்லா கலர்லயும் இதே சேம் டிசைன் பண்ணோம்.
பார்த்தீங்கன்னா மெரூனு, டார்க் க்ரீன்லேயே வந்து இந்த டிசைன் நல்லா அட்ராக்டிவாக இருந்தது. டார்க் க்ரீனு, அப்புறம் இதுலேயே வந்து காயின் ஒர்க் வச்சு பண்ணோம். ஸோ ரொம்ப கிராண்டாக இருந்தது இந்த டிசைன் எல்லாமே. ஸோ இது ஒரு ஸ்லீவு, பேக் நெக் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்து பாருங்க ஃப்ரண்ட் நெக்கு, இது இன்னொரு ஸ்லீவு. ஸோ ரொம்ப ரொம்ப கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இனிமேல் வந்து இந்த ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒர்க் மட்டும் முடிஞ்சிருக்கு. இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு அவுட்லுக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து வர வீடியோவில். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நான் ஃபினிஷ் பண்ண ப்ளவுசஸ் கையில் வச்சுருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ப்ளவுஸ் இது. இந்த ப்ளவுஸ் நான் இன்னைக்கு டெலிவரி கொடுக்க போகிறேன். டிசைன் பாருங்க, ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கு. ஸோ இன்னும் வந்து நான் ஹேங்கிங்ஸ் போடலை, இப்போதான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் டெலிவரி கொடுக்கும்போது நான் ஹேங்கிங்ஸ் போட்டு டெலிவரி கொடுக்கணும். இந்த நாட்டில் ஹேங்கிங்ஸ் போடணும். ஸோ இந்த டிசைன் பாருங்க, பேக் நெக்ல ஃபுல்லும் வந்து இந்த மாதிரி ஃபுல்லும் ஸ்டோன் ஒர்க்கு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாரியிலிருந்து ட்ரேஸ் அவுட் எடுத்தோம். ஸோ சாரியில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் இருந்தது, அந்த ஃப்ளவர் எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல ட்ரேஸ் பண்ணி அதை ஃபுல்லும் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு டிசைன் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அந்த டிசைனில் உள்ள சேம் டிசைன் தான். இந்த கஸ்டமர் வந்து சொன்னாங்க, இது சேம் டிசைன் எனக்கு அப்படியே இருக்கட்டும், பட் சென்டரில் மட்டும் என்னோட ப்ளவுஸ்லேருந்து ட்ரேஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதை அப்படியே பண்ணோம். அதுக்கப்புறம் நான் இப்போ இன்னொரு ப்ளவுஸ் காமிச்சேன்ல, அதே சேம் ஸ்லீவ் டிசைன் தான். ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ரு டிசைன், ஒரு இதில் மேங்கோ டிசைனும் ஒரு இதில் ரவுண்ட் டிசைனும். ஸோ இந்த டிசைன் வந்து எல்லா கலருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும், எல்லாருக்குமே இந்த டிசைன் வந்து சூட் ஆகும். ஸோ இதுலேயே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பண்ணலாம். இந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கே வந்து இத்தனை லேயர், இப்போ ஒரு இதில் வந்து ஒரு 3 லேயர்ஸ் போட்டிருக்கோம், இதே வந்து 2 லேயர்ஸாக போடலாம், இல்லை ஒரு லேயராக போடலாம். இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். இதே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் பண்ணலாம், சிறுசாகவும் பண்ணலாம், அந்த மாதிரி. ஸோ இது வந்து 2 ஸ்லீவுமே நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச டிசைன் இருக்குல்ல, அதுலேயே கொஞ்சம் வேரியேஷனோட வரும். இது வந்து பேக்கு ஸ்லீவ் பார்த்துட்டீங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சைடு மட்டும் ஒர்க் வரும் இந்த மாதிரி. ஸோ இதோட சாரீ கலர் வந்து ரெட் கலர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன் எல்லா இடத்துலையுமே ரெட் கலர், ப்ளஸ் இந்த மேங்கோவோட அவுட்டர் லேயரில் வந்து ரெட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு அடுத்த பிளவுஸ் காமிக்க போறேன். இதுவும் சூப்பரான கிராண்டான ஒரு டிசைன். அந்த பிளவுஸ் அடுத்து பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பிளவுஸு. இதோட சாரீ கலர் வந்து கரெக்டாக இந்த த்ரெட் கலர், வயலட் கலர் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கலர். இந்த டிசைனும் வந்து ரொம்ப ட்ரெண்டியான டிசைன். ரொம்ப இந்த டிசைன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. இப்போ இதே சேம் டிசைனும் நாங்கள் வந்து இந்த மந்த்தில் மட்டுமே ஒரு 7-8 பிளவுசஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து இந்த கோல்டு கலருக்கு பதிலாக வந்து சில்வர் கலர் போட்டு ஒரு 3 பிளவுசஸ் பண்ணோம். ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது இந்த பிளவுஸும். இந்த கலர் வந்து இந்த லீஃபோட கலர் வந்து என்ன சொல்றது, நம்ம சாரியோட கலர் வச்சுக்கலாம், இல்லை சில்வர் கலர் போடலாம். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்ல நிறைய பிளவுசஸ் இதே டிசைன் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கு. இந்த நெக்ல என்ன டிசைன் வருதோ அதே சேம் தான் ஸ்லீவ்லையும் பண்ணியிருக்கோம். பாருங்க இந்த மாதிரி வரும் ஸ்லீவ்ல. ஸோ நெக் ரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், ஸ்லீவ் எட்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ரொம்ப பட்டையா டிசைன் இல்லாமல் இந்த கொடி டிசைன் மட்டும் இந்த இடத்துல வர மாதிரி அங்கங்கே புட்டாஸ் வர மாதிரி பண்ணியிருப்பேன். இது வந்து இன்னொரு ஸ்லீவு, ஃப்ரண்ட் இருக்கு இங்கே. நம்ம அடுத்த பிளவுஸ் பார்க்கலாம். இந்த பிளவுஸ் பாருங்க, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பிளவுஸோட பேக் இது, ஸ்லீவ் இது. இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான். ஷார்ட் ஸ்லீவ்லேயே இப்போ ஸ்லீவோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்போவுமே வந்து ஒரு செக்ரே டிசைன் அப்படி அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த டிசைன் வந்து பாருங்கள், ஸ்லீவில் ஃபுல் அண்ட் ஃபுல் புட்டாஸ், ஸ்லீவ் ஃபுல்லும் நிரம்பின மாதிரி இருக்கும். டிசைன் கிராண்டாகவும் இருக்கும். பட் இதில் நம்ம யூஸ் பண்ணது வந்து வெறும் பீட்ஸ் தான். இந்த டிசைன் ஒரு பிகினர் கூட எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த டிசைன் பண்ணிடலாம். இது வந்து லோடு டைப்பில் தான் இந்த ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்குது. ப்ளவுஸ் ஃபுல்லுமே ஒர்க் பண்ண மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும் லுக்கு.
அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இது பாருங்க, இது ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான், பட் பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த மாதிரி டிசைன் நீங்க மேக்ஸிமம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது வந்து இப்போ ஆரி ஒர்க் பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதில் நான் பண்ணியிருக்கிறது வந்து பீட்ஸ் லோடு. ஸோ இந்த பீட்ஸ் லோடு மட்டுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். இது பேக் நெக்கில் வந்து பீட்ஸ் லோடு பண்ணியிருக்கேன். அப்புறம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டில் அப்படி ஸ்கேலப் மாதிரி டிசைன் போட்டு ஒரு இடத்துல சுகர் பீட்ஸ், இன்னொரு இடத்துல வந்து ஒரு சுகர் பீட்ஸ், ஒரு மோத்தி பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் போட்டு அவுட்டர் லேயரில் ஜரி போட்டு கவர் பண்ணியிருக்கேன். இந்த புட்டாஸும் பார்த்தீங்கன்னா 3 பீட்ஸ், மூணு மோத்தி பீட்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது பிளவுஸோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா பிளைன் மெட்டீரியலாக இருக்கும். இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொக்கேட் மெட்டீரியல். ஆக்சுவலாக வந்து சாரியோட வித் பிளவுஸ் மெட்டீரியல் இதுதான். பட் அந்த கஸ்டமர் வந்து பிளைன் மெட்டீரியல் எடுத்து பேக்கில் ஒர்க் பண்ணுங்க, ஸ்லீவில் வந்து இந்த பிளவுஸோட மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணேன். அவங்க தான் இந்த பீட்ஸ் லோடு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த பிளவுஸ் வந்து பேக் ஓப்பன் பிளவுஸு, ஃப்ரண்ட்ல வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸு. அடுத்த பிளவுஸ் பார்க்கலாம். இந்த பிளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன். பாருங்க, பேக் நெக்ல ஜரியில வந்து ஃபுல்லும் ஸ்கேலப் டிசைன் தான். ஒரு ஸ்கேலப்புக்குள்ள வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தீங்கன்னா சாரி கலர், ரெண்டாவது லேயர் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கோல்டு கலர். ஸோ அடுத்தடுத்து வர்ற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் வர மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்குது. புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீட்ஸ் புட்டாஸு. இதே சேம் ஒர்க்கு ஸ்லீவ்லேயும் வருது. இந்த சுடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து நார்மலாக அந்த சுடி டாப் மெட்டீரியல், குர்த்தி மெட்டீரியல் மாதிரி வாங்கியிருக்காங்க இந்த கஸ்டமர். இதில் வந்து கோல்டன் வச்சு ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்கில் வந்து இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் கொடுத்து கோல்டன் கலர் டிஷ்யூ மெட்டீரியல் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். தென் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தென் இந்த கஸ்டமர் வந்து ஸ்லீவ் வந்து லாங் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. இந்த மெட்டீரியலில் லாங் ஸ்லீவ் வராது. ஸோ வந்து நான் டிஷ்யூ மெட்டீரியல் வச்சு அதுலேயே வந்து 3/4 ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இது ஒரு கஸ்டமருக்கு. ஸோ இதுவும் இன்னைக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ என்னோட டிசைனர் ஸ்டுடியோவில் இன்னைக்கு நான் டெலிவரி கொடுக்கக்கூடிய பிளவுசஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சேன். இது மாதிரி இன்னும் நிறைய அடுத்தடுத்து நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன், அதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், இன்னும் டீட்டெயில்டு வீடியோவாக நான் உங்களுக்கு எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் வந்து நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஷாப் டூர் போடுங்க அப்படின்னு. அதுவும் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். அப்புறம் வந்து நிறைய மெஷின்ஸ் பற்றி, பிளவுசஸ் பற்றி நிறைய டவுட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். அப்புறம் மெயினாக என்னோட ஸ்டூடெண்ட் அருணாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அருணா மட்டும் இல்லை, என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, அதுவும் ஆன்லைனில் அப்படிங்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக எல்லாரும் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க. டவுட்ஸும் ஆக்டிவாக கேட்பாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கிளாஸ் எடுக்கும்போது இப்போ நான் மட்டும் நல்லா கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்றத விட ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களும் நல்லா அவங்களோட எஃபர்ட்டை ஃபுல்லுமே போடும்போது தான் இந்த மாதிரி அவுட்புட்ஸ் வந்து நல்லா கொடுக்க முடியும். ஸோ பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில், பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில், இந்த மாதிரி ஒரு மாடர்ன் அட்டையர்லாம் வந்து ரெடி பண்ணுறது எல்லாராலையும் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. ஸோ இந்த மாதிரி மாடர்ன் அட்டையர்ஸ் எல்லாமே வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் சப்ஸ்கிரைபர் அண்ட் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. இது மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் டிசைன் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இங்கே கௌரிவாக்கம்ல வந்து டிசைனர் ஸ்டுடியோ இருக்கு. நீங்க வந்து உங்களோட பிளவுஸஸை கஸ்டமைஸ்டா நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து உங்களோட ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணணும், நீங்களே உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் அண்ட் டைரக்ட் கிளாஸஸ் இருக்கு. டைரக்ட் கிளாஸஸ் கௌரிவாக்கம்ல இன்ஸ்டியூட் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க எங்க இருந்தாலும் கத்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸஸ், ஃபேஷன் டிசைனிங் இருக்கு, ஆரி எம்ப்ராய்டரி இருக்கு, 2 கோர்ஸுமே இருக்கு. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.